ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏன் வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணணும், கோல்டு லோனில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, மற்ற லோனோட கம்பேர் பண்ணால் இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, ப்ளஸ் வந்து கோல்டு லோனை வந்து எப்படி சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். கோல்டு லோனு இல்லை வேறு லோனெல்லாம் வந்து இருக்கும்போது நம்ம வந்து லோனை ஃபஸ்ட்டு முடிக்கணுமா இல்லை வந்து சேவிங்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த டவுட்டுக்கான சொல்யூஷனும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு கோல்டை வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு குளோபல் கரன்சி. அதை நீங்கள் வந்து இந்தியாவில் சேல் பண்ணாலும் உங்களால் சேல் பண்ண முடியும், யூஎஸில் போய் சேல் பண்ணாலும் சேல் பண்ண முடியும், துபாயில் சேல் பண்ணாலும் சேல் பண்ண முடியும். ஒரு இந்தியன் ருப்பி ஒரு 500 இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் யூஎஸ் போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து டாலராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணால் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் கோல்டு அப்படி இல்லை, நீங்கள் எங்கே போனாலுமே வந்து இந்த கோல்டு வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து திடீர்னு இப்போ வந்து 2000 ருபீஸ் நோட்டெல்லாம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அந்த மாதிரி வந்து கோல்டை என்னைக்குமே வந்து எந்த கவர்மெண்டாலையும் வந்து சொல்ல முடியாது. எல்லா கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்ஸுமே வந்து கோல்டை வந்து ரிசர்வாக வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதனால கோல்டுக்குன்னு வேல்யூ இல்லாமல் என்னைக்குமே வந்து போகாது. ப்ளஸ் வந்து நம்ம கோல்டு லோன் வந்து வாங்குறது வந்து ரொம்ப ஈஸி கம்பேர் டு ஹோம் லோனு, கார் லோன், பர்சனல் லோனு அந்த மாதிரி. ஏன் அப்படி வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ஹோம் லோனு, கார் லோன் இதுக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதோட டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம சப்மிட் பண்ணணும், நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். பட் வந்து கோல்டு லோன் வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு காலையில் போயிட்டு பேங்க்ல கோல்டு லோன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம நகையை கொடுக்குறோம், வெயிட் போட்டு பார்க்குறாங்க. அதுக்கு வந்து கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ நமக்கு வந்து ஆஃப்டர்நூனுக்குள்ளேயே வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிருது. ஸோ இது வந்து ஈஸியாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து கம்மி கம்பேர் டு ஹோம் லோனு, கிரெடிட் கார்டு லோனு. கிரெடிட் கார்டு லோன்லாம் வந்து 24% மேலே தான். பட் நமக்கு கோல்டு லோன் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து கிடைக்குது. கோவிட் டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக இருந்ததே வந்து இந்த கோல்டு தான். நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு, வீட்டு செலவை எப்படி பார்க்கறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அந்த டைமில் எல்லாருக்கும் கை கொடுத்தது வந்து இந்த கோல்டு தான். இதை வந்து ஈஸியாகவே வந்து நம்மளால் ப்ளச் பண்ணி அமௌண்ட் வந்து வாங்கிக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து மற்ற லோனோட கம்பேர் பண்ணும்போது கோல்டு லோனுக்கு வந்து போகிறாங்க. நம்ம கோல்டு லோன் வந்து போகிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஹோம் லோனோ, கார் லோனோ, பர்சனல் லோனோ இந்த மாதிரி லோன்லாம் வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இங்கே நம்ம லோனும் வந்து சேஞ்ச் ஆகும். ஆர்பிஐ வந்து இப்போ வந்து ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே அவங்க வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். பட் கோல்டு லோன் அப்படி கிடையாது. ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம வைக்கும் போது வந்து 8% சொல்றாங்கன்னா 8% தான், 9% சொல்றாங்கன்னா 9% தான், 10% சொல்றாங்கன்னா 10% தான். அது ஆர்பிஐயாலேயோ வேற யாராலையும் இந்த கோல்டு லோனோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இது இதோட பெரிய அட்வான்டேஜ். இது வந்து லோ இன்ட்ரெஸ்ட் கம்பேர் டு மற்ற லோன் எல்லாம். இப்போ வந்து எல்லா லோனும் நம்ம கார் லோன் எடுத்தா கூட 12% அந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. ஆனால் இங்கே வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான். மேக்ஸிமமே வந்து 10%லேயே வந்து நமக்கு வந்து கிடைச்சிருது. நீங்கள் ஜுவல் லோன் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நியராக இருக்க எல்லா பேங்க்லேயும் போய் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வாங்க. ஒரு பேங்க்கில் வந்து 8% இருக்கும், ஒரு பேங்க்கில் 9% இருக்கும், ஒரு பேங்க்கில் 10% இருக்கும், ஒரு பேங்க்கில் 12% கூட வந்து இருக்கும். ஜஸ்ட் விசாரிச்சுட்டு வாங்க. எங்கே வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அங்கே வந்து ப்ளச் பண்ணுங்கள். ஒவ்வொரு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 2 lakhs வந்து நம்ம வந்து ப்ளச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1% அப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னா கூட அரௌண்ட் ஒரு 2000 ரூபாய் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸாக வரும். ஸோ அதனால ஒரு நாள் வந்து போய் விசாரிச்சுட்டு வாங்க. எங்கே வந்து கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம வந்து அங்கேயே வந்து ப்ளச் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக. ஜென்ரலாக ஜுவல்ல வந்து எங்கெங்கே ப்ளச் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 3 பிளேஸ் தான் வந்து மெயின். ஒன்று வந்து அடகு கடை, இன்னொன்று வந்து பிரைவேட் பேங்க்கு, இன்னொன்று வந்து பப்ளிக் செக்டர் பேங்க், அதாவது கவர்மெண்ட் பேங்க். அடகு கடையில் வந்து போகிறவங்க வந்து ஏன் அடகு கடைக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ப்ராசஸுமே இல்லை. நம்ம போய் ஜுவல்ல கொடுப்போம், வெயிட்டு போடுவாங்க, இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ப்ராசஸ் எதுவுமே இல்லை. அது இல்லாமல் கிராமுக்கு நிறைய அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஜாஸ்தி. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மினிமமாகவே 18%லேருந்து 24% வரைக்கும் இருக்கும். 18% அப்படின்னா கிட்டத்தட்ட 1 ரூபாய் வட்டி, 24% அப்படின்னா வந்து 2 ரூபாய் வட்டி. நீங்கள் 1 லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா 24,000 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது வந்து ரொம்ப அன்சேஃபும் கூட. நம்ம வந்து இப்போ பேங்க்ல வந்து இன்கேஸ் ஏதாவது திவாலாது ஏதாவது நடக்குது அப்படின்னா ஆர்பிஐ இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு. பட் இங்கே வந்து இவங்க டக்குன்னு கடையை மூடிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சாலுமே நம்ம ரிட்டர்ன் வாங்குறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால மோஸ்ட்லி இந்த அடகு கடை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் பேங்க். பிரைவேட் பேங்க் ஓரளவுக்கு சேஃப் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10 to 20% வந்து கொடுத்துருக்காங்க.
இங்கே ப்ராசஸ் எல்லாம் இருக்கும், டாக்குமெண்ட் செல் பண்ணுறது அது எல்லாமே வந்து இருக்கும். அமௌண்ட்டுமே வந்து கிராமுக்கு ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து 10 to 20% வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ப்ரைவேட் பேங்க்ஸ்லலாம். ஸோ 10% கிடைச்சா கூட வந்து ஓகே, பட் 20% வரைக்குமே வந்து பேங்க்லலாம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதையும் வந்து மோஸ்ட்லி உங்கள் ஆப்ஷனில் வச்சுக்காதீங்க. நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க், அதாவது கவர்மெண்ட் பேங்க், எஸ்பிஐ, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, அந்த மாதிரி தமிழ்நாடு கிராம பேங்க்கு, அந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லோவாக தான் இருக்கும். ஸோ 8 to 10% தான் வந்து மேக்ஸிமமே வந்து வச்சுருப்பாங்க. பட் அமௌண்ட் மட்டும் கம்பேரிட்டிவ்லி லோவாக இருக்கும். ஸோ ப்ரைவேட்டில் வந்து இப்போ ஒரு கிராமுக்கு வந்து இப்போ வரைக்கும் ரேட்டு 17,000 அப்படின்னு இருக்குது அப்படின்னா ப்ரைவேட்டில் வந்து 12,000 அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க. பட் கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து 8,000 to 10,000 வரைக்கும் தான் இப்போவுமே வந்து தந்துக்கிட்டு இருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க். இதுக்கு ப்ராசஸ் டைமுமே வந்து கொஞ்சம் எடுக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு காலையில் போகிறோம் அப்படின்னா அமௌண்ட் வாங்கிட்டு வரதுக்கு ஈவினிங் ஆக்கிடுவாங்க கண்டிப்பாக. பட் நீங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்க கோல்டு ரேட்டுக்கு நம்ம கோல்டு வந்து சேஃபாக இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ல மட்டும் வந்து பிளச் பண்ணுங்க, வேற எங்கேயுமே வந்து பிளச் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அக்ரி லேண்டெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அக்ரி லோனுக்கு வந்து போங்க. நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ல அக்ரி லோன் வந்து கொடுக்குறாங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வெறும் 4% தான். நம்ம நார்மலாக ஜுவல் லோன் வந்து வாங்குறோம் அப்படின்னா வந்து 10% கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து 4% தான் அப்படிங்கும்போது 6% வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். 1 லட்ச ரூபாய்க்கே கிட்டத்தட்ட வந்து 6,000 ரூபாய் கம்மி. நீங்கள் ஒரு 2 லட்சம் 3 லட்சம்னு போகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 12,000 18,000 வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து சேவ் ஆகும். பட் இதுக்கு வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. நீங்கள் வந்து விஏஓ கிட்ட போய் சைன் வாங்கி வந்து கொடுக்கணும். இதோட பட்டா, சிட்டா, அடங்கல் அந்த மாதிரி உங்கள் லேண்டுக்கு வந்து எல்லா ப்ரூஃபும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஏக்கருக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வாங்கிக்கலாம். பட் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பே பண்ணும்போது வந்து நம்ம ஒரு 8% to 9% வந்து பே பண்ணுவோம். இதை வந்து மானியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இயர் எண்டில் வந்து பே பண்ணிடுவாங்க. இதை வந்து ஒரு 4% தான் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட், ரிமைனிங் இருக்கிறத வந்து பே பண்ணிடுவாங்க. ஒரு 6% கிட்ட வந்து நம்ம கிட்ட வந்து ரிட்டர்ன் ஆயிடும். 5 to 6% அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடும். எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க், கூட்டுறவு பேங்க்லலாம் இது வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு லேண்ட் இருக்கு அப்படின்னா இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இந்த லோன் வந்து எடுத்திருக்கேன். 3 lakhsக்கு வந்து எடுத்திருக்கேன். 3 lakhsக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே வந்து 12,000 தான். நான் பே பண்ண வேண்டியது 20,000 தான். ஸோ 20,000த்துல இந்த 12,000 வந்து எடுத்துட்டு ரிமைனிங் வந்து எனக்கு 8,000 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. மார்ச் அந்த இயர் அண்ட் டைம் கிட்ட வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து லேண்ட் இருக்கு அப்படின்னா இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கோல்ட் லோனோட பெரிய அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா நம்ம எத்தனை இயருக்கு வேணாலும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். 1 year அப்படிங்கறத நம்ம ஜென்ரலாக வைப்போம். வச்சுட்டு திருப்பி வைக்கணும் அப்படின்னா வந்து வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் நம்மளால கட்ட முடியலையா திருப்பி உள்ள வைக்கணும் அப்படின்னாலும் வந்து வச்சுக்கலாம். பட் ஹோம் லோனோ கார் லோனோ அந்த மாதிரி வந்து கிடையாது. ஒரு ஹோம் லோன் வாங்கி நம்ம ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஹோம் லோன் வேணும்னா நம்ம ஹோம் கட்டியிருந்தா தான் அந்த லோன் கிடைக்கும். கார் லோன் வேணும்னா அடுத்து நம்ம கார் வாங்கினா தான் அந்த லோன் வந்து கிடைக்கும். பட் ஜுவல் லோன் வந்து அப்படி கிடையாது. ஸோ உங்களால் முடியல அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து போக முடியும். அதில் வந்து நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த சார்ஜஸும் கிடையாது. 1 yearன்னு சொல்லி தான் நமக்கு போட்டு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பேங்க்ல 10 months அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. மோஸ்ட்லி வந்து இந்த 1 year அப்படிங்கிறது தான் வந்து இருக்கும். இந்த 1 yearக்கு நமக்கு வந்து 3 months ஆயிட்டாவே நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி எடுக்க முடியும். இதுக்கான எந்த ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸும் வந்து போட மாட்டாங்க. பட் வந்து ஹோம் லோன்லயோ கார் லோன்லயோ அப்படி இல்லை. நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸும் வந்து ஒவ்வொரு பேங்க்ல சார்ஜ் பண்றாங்க. அரௌண்ட் 1% to 2% ரேஞ்ச் கிட்ட வந்து ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் வந்து போடுறாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து இதுல வந்து மிச்சம். ஜுவல் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்னைக்குமே வந்து ரெப்போ ரேட்டை பொறுத்து வந்து ஹைக் ஆகாது. பட் ஹோம் லோன், கார் லோன், பர்சனல் லோன் எல்லா லோனுமே வந்து இந்த ரெப்போ ரேட்டை பொறுத்து வந்து மாறும். ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸடாகவே வந்து இருக்கும். இதில் எந்த ஹிடன் சார்ஜஸும் கிடையாது. நம்ம ஹோம் லோன்லாம் வந்து போகிறோம் அப்படின்னா வந்து கண்ணா பின்னான்னு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த சார்ஜஸ், ப்ராசஸிங் சார்ஜஸ், ஹேண்டலிங் சார்ஜஸ் அப்படி இப்படின்லாம் வந்து போடுவாங்க. இதில் வந்து நம்ம ஒரு 500 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ப்ராசஸிங்காக. மற்றபடியெல்லாம் வந்து பெரிய சார்ஜஸ்லாம் வந்து எதுவும் கிடையாது. ப்ராசஸும் வந்து கம்பேர் டு அதர் லோன் இது ஈஸி ப்ராசஸ். அங்கே டாக்குமெண்ட்டு அது இதெல்லாம் நிறைய சப்மிட் பண்ணணும், நிறைய சைன் பண்ணணும், எல்லாமே இருக்கும். பட் இங்கே வந்து எதுவுமே கிடையாது. வந்து இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். மார்னிங் போனோம் அப்படின்னா வந்துட்டு ஈவினிங்கே வந்து அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். இதில் பேமெண்ட்டும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன ஆப்ஷன் வந்து பிடிச்சிருக்கோ நம்ம வந்து போய்க்கலாம். இப்போ கோல்ட் லோனை வந்து ரீபே பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து 3 மெத்தட் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா புல்லட் ரீபேமெண்ட் மெத்தட்.
தான் ஜென்ரலாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு 1,00,000 ரூபாய் வந்து நம்ம லோன் வச்சுருக்கோம், அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னா இயர் எண்டில் இந்த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் வந்து பே பண்ணுறது. பிரின்சிபல் 1,00,000, இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 10,000, இது ரெண்டையும் சேர்த்து 1,10,000 வந்து பே பண்ணுறது. திருப்பி இதை வைக்கணும் அப்படின்னாலும் 1,00,000 ரூபாய்க்கு வந்து திருப்பி நம்ம வந்து பிளச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து புல்லட் ரீபேமெண்ட் மெத்தடு. இதை தான் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த புல்லட் ரீபேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹார்டஸ்ட் மெத்தடு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்ல இப்போ வந்து டிசம்பர்ல நமக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அது வரைக்கும் நம்ம மைண்டே பண்ண மாட்டோம் இந்த லோனை பத்தி. டிசம்பர் வந்தோடனே டக்குன்னு 1,10,000 நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கும் போது அது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த புல்லட் ரீபேமெண்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமான மெத்தடு. பட் இதுதான் ஜென்ரலா எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஜென்ரலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1,10,000 அப்படின்னா இந்த 10,000 மட்டும் எங்க இருந்தாவது வந்து சேவ் பண்ணிட்டு வந்துருவாங்க. இந்த 1,00,000 மத்த யாருக்கிட்டையாவது வந்து வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அந்த கோல்டு திருப்பி வந்து பிளச் பண்ணிட்டு அந்த 1,00,000 எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வந்து நடக்குது. பட் நீங்க வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு இன்னும் 2 மெத்தட் வந்து சொல்றேன். ஸோ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த 10,000 அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து உங்களுக்கு கம்மியாகும். பிளஸ் வந்து சீக்கிரம் உங்க லோனை வந்து முடிக்கலாம். நீங்க இந்த புல்லட் ரீபேமெண்ட் மெத்தடை வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டினியூஸா வந்து அதை திருப்பி 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 பிளச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்களே ஒழிய உங்க லோனை வந்து க்ளோஸ் பண்ணி ஜொல்ல வந்து வெளியில எடுக்க மாட்டீங்க. செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா பார்ட் பேமெண்ட் மெத்தடு. ஸோ இது வந்து யாருக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னா வந்து பிசினஸ் பீப்புள், சேலரிடு பீப்புள், இல்ல வந்து பல்கா திடீர்னு எனக்கு அமௌண்ட் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் வந்து பிரின்சிபல்ல கட்டிடணும். உங்களுக்கு இப்போ வந்து 1,00,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா லோனு உங்ககிட்ட திடீர்னு ஏதோ ஒரு 10,000 ரூபாய் வருது அப்படின்னா அதை கொண்டு போய் அந்த பிரின்சிபல்ல வந்து கட்டிடணும். ஸோ அப்படி கட்டும் போது உங்க பிரின்சிபல் வந்து குறைஞ்சு 90,000 வந்து மாறிடும். அப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு போனஸ், இன்சென்டிவ் இல்லை எக்ஸ்ட்ரா எங்கே இருந்தாவது இன்கம் வருது அப்படின்னா அதை கொண்டு போய் ஜுவல் லோனோட பிரின்சிபல்ல வந்து நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகும். தேர்ட் மெத்தடு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இஎம்ஐ மெத்தட். நம்ம வந்து ஹோம் லோன், கார் லோன் இதெல்லாம் எப்படி வந்து லோன் எடுத்துட்டு மாசம் மாசம் வந்து இஎம்ஐயா பே பண்றோம், அந்த மாதிரி ஜுவல் லோனே வந்து இஎம்ஐயா வந்து பே பண்ண முடியும். இதை மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சேலரி பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து பெஸ்டான மெத்தடு. நம்ம வந்து கார் லோன்லாம் வந்து எப்படி டக்கு டக்குன்னு மாசம் நம்ம சேலரியில ஆட்டோ டெபிட் ஆகுது இல்லை, அந்த மாதிரி வந்து இதையும் நம்ம வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க லோன் வந்து ஒரு 1 lakh, உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% அப்படின்னா நீங்க இஎம்ஐ மெத்தட் வேணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து போட்டுருவாங்க. ஸோ 8,792 ரூபாய் வந்து வரும் இந்த அமௌண்ட்டுக்கு. ஸோ அப்படி போடும் போது நம்ம வந்து 12 மாசத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,05,504 ரூபாய் தான் நமக்கு இன்ட்ரெஸ்டா வரும். அரௌண்ட் நம்ம கட்ட வேண்டிய 1,10,000 நமக்கு வந்து எவ்வளவு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம மாசம் மாசம் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்றோம். இதுல இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பிரின்சிபலுக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்க பிரின்சிபல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரதுனால அந்த குறைஞ்சிக்கிட்டு வர பிரின்சிபலுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அப்படிங்கும் போது இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே வந்து கம்மியாகும். புல்லட் ரீபேமெண்ட் மெத்தடோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அங்க நம்ம வந்து 1,10,000 அதாவது இயர் எண்டில் வந்து நம்ம பே பண்ணுவோம்ல, அப்படி பே பண்ணும்போது 1,10,000 கட்டணும். பட் இதுல 1,05,500 ரூபாய் கட்டினாவே போதும். அரௌண்ட் ஒரு 1,00,000 ரூபாய் லோனுக்கே நம்ம வந்து 4,500 ரூபாய் வந்து சேவ் பண்றோம். அதே இப்போ நம்ம லோன் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு, ஒரு 5 லட்சம்லாம் இருக்கு அப்படின்னா அரௌண்ட் 22,500 ரூபாய் கிட்ட நம்மளால வந்து சேவ் பண்ண முடியும் இந்த இஎம்ஐ மெத்தடை வந்து யூஸ் பண்றதுனால. இது வந்து ஒரு பெஸ்டான மெத்தடு. ஸோ நீங்க சேலரிடா இருக்கீங்க இல்ல வந்து மந்த்லி வந்து எனக்கு கரெக்டா இந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிரும், லோனுக்கு என்னால இவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த இஎம்ஐ மெத்தடை சூஸ் பண்ணி பாருங்க. 3 மெத்தட்ல இதுதான் வந்து பெஸ்டான ஒரு ஆப்ஷன். நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்றேன். ஸோ நான் வந்து மந்த்லி வந்து 10,000 ருபீஸை வந்து ஜுவல் லோன்ல வந்து பே பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ ஒவ்வொரு வருஷம் வந்து அரௌண்ட் ஒரு 1 lakh வந்து ஜுவல் லோன் வந்து குறைச்சிக்கிட்டே வரேன். ஸோ இப்படிதான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்றேன். இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இதுபடி அரௌண்ட் ஒரு 3,00,000 ரூபாய் லோனை வந்து நான் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். இது எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் வந்து வேணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு என்கிட்ட வந்து நிறைய ஜுவல் லோன் இருக்குது, நான் எந்த லோனை ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அவலாஞ்சி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும். அவலாஞ்சி மெத்தட் அப்படின்னா எந்த லோனுக்கு வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட 3 லோன் இருக்குது. ஃபஸ்ட்டு லோனுக்கு வந்து 12% வந்து இன்ட்ரெஸ்ட், அடுத்த லோனுக்கு வந்து 9% இன்ட்ரெஸ்ட், அதுக்கு அடுத்து தேர்ட் லோனுக்கு வந்து ஒரு 4% தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி தான் வந்து அதை லைனாக வந்து வச்சுக்கணும். இந்த 12% லோனை ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிடணும், அதுக்கப்புறம் இந்த 9% லோனை முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் இந்த 4% லோனை வந்து
முடிக்கணும். என்னோட கேஸில் வந்து எனக்கு 2 லோன் வந்து இருந்தது. ஒரு லோன் வந்து 9% வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க லோனு, இன்னொன்று வந்து 4% வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க லோனு. நான் இந்த 9% இன்ட்ரெஸ்ட் இருக்க லோனை வந்து முடிச்சுட்டேன். இப்போ இந்த 4% இன்ட்ரெஸ்ட் இருக்க அக்ரி லோன் மட்டும்தான் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அதையும் வந்து இந்த இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். இல்லை நான் வந்து எல்லாமே ஒரே பேங்க்கில் தான் வச்சுருக்கேன், ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்னோபால் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னா எது வந்து உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 50,000, 1,00,000, 2,00,000 இப்படி ஒரு 3 லோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 50,000 வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும், அப்புறம் 1,00,000 க்ளோஸ் பண்ணணும், அப்புறம் 2,00,000 க்ளோஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த 50,000 நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும். ஓகே நம்ம ஒரு லோனை வந்து முடிச்சிட்டோம், இன்னும் 2 தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நகையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பல்காக ஒரு 2 lakhs 3 lakhsன்னு வைக்கும்போது அந்த அமௌண்ட்டை உங்களால் வந்து சேவ் பண்ணுறது கஷ்டம். பட் ஒரு 50,000 60,000 அப்படின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து புரட்டி கட்டுறது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு 4 சவரன் வந்து கோல்டு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ப்ளச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிங்கிளாக இருந்தது அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் அப்படியே ப்ளச் பண்ணி தான் வந்து வாங்கணும். அதே உங்ககிட்ட வந்து ரெண்டு சவரன் ஜுவல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை தனியாகவும் வந்து ப்ளச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4 சவரன் வந்து சிங்கிளாக இருக்கும் போது உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2 lakhs to 3 lakhs தராங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து 1.5 lakhs 1.5 lakhs வந்து ப்ளச் பண்ணிக்கலாம். இல்லை என்னோடது வந்து தனித்தனியாக வந்து 1 சவரன்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு 4 வந்து வச்சுக்கிறது தான். ஸோ 75,000 லைக் இப்படி வந்து நீங்கள் ப்ளச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்கள் ஒவ்வொரு லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். முதல்ல ஒரு 75,000 க்ளோஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு 75,000, அப்புறம் ஒரு 75,000, அப்புறம் ஒரு 75,000 இப்படி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பல்காக அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த 3 லட்சத்தை நீங்கள் புரட்டி கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இன்னமும் இருக்க டவுட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து லோன் வந்து நிறையா இருக்குது, பட் நான் வந்து சேவ் பண்ணணுமா வேணாமா, நான் சேவ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் அது வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சேவ் பண்ணலாம். இதில் 2 சினாரியோ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லோனோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நீங்கள் சேவ் பண்ணுற என்ன மெத்தடில் சேவ் பண்ணுறீங்களோ, ஒரு பிபிஎஃப்ல போடுறீங்க, இல்லை எஸ்எஸ்ஒயில் போடுறீங்க, இல்லை ஒரு எஸ்ஐபி போடுறீங்க, எதில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அதோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ உங்கள் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10% இருக்குது. நீங்கள் வந்து சேவிங்ஸ் அதாவது ஒரு பிபிஎஃப்ல போட்டிருக்கீங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு 7.1% வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது அப்படின்னா இதில் நீங்கள் 10% பே பண்ணுறீங்க, இதில் 7.1% தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்படிங்கும் போது ஒரு 2.9% வந்து நீங்கள் லூஸ் தான் பண்ணுறீங்க. அது வந்து வேஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடாமல் டேரெக்டாக லோனை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் நீங்கள் சேவிங்ஸில் வந்து போடலாம். அது வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன். அதே என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு 4% தான் இருக்குது, நான் அக்ரி லோனில் தான் வச்சுருக்கேன், 4% தான் இருக்குது, நான் வந்து பிபிஎஃப்ல போடலாமா அப்படின்னா எஸ் நீங்கள் வந்து போடலாம். ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் 4% தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்குது. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3.1% வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நமக்கு வந்து 7.1% வந்து கிடைக்கும் போது 4% நம்ம வச்சதுக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் ரிமைனிங் இருக்க 3.1% வந்து நமக்கு சேவ் தான். இப்படி நீங்கள் சேவ் பண்ணாதான் இதுக்கு பேர் சேவிங்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு. இந்த கேஸில் தான் இப்போ நான் இருக்கேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து 4% தான், பட் என்னோட சேவிங்ஸ் எல்லாமே வந்து மோர் தென் 7 to 8% தான். அப்படிங்கும் போது எனக்கு வந்து சேவிங்ஸ் வந்து ஓகே தான் வந்து இருக்குது. ஸோ இந்த 4% லோனை வந்து நான் வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் மெயின்டைன் பண்ணலாம். இட்ஸ் அப் டு மீ. இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 4-5 மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து சூட்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற லோனு எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையை வந்து வாழ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சீக்கிரமாக உங்கள் லோனை முடிச்சுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆல் த பெஸ்ட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.